உன்னுடைய கட்டுமனை போய் பார்த்தனாப்பா, கட்டுமனை போய் பார்த்தாலும் நம்மளுடைய ஆண் குழந்தை அப்படின்னு வெளிநாடு வேலை பார்த்து வந்துடணும். அடுத்து நம்ம தண்ணி அப்படின்னு போர் போட்ட என்னாச்சு இறங்கலையா? தண்ணி வந்துச்சா? மாளிகை கரைச்சால் தண்ணி யாருக்கும் என் கனி வச்சு என் வாக்கின்படி யாருக்கும் தண்ணி வர வாய்ப்பு இருந்ததே சரித்திரமே கிடையாது. அப்ப போய் காண்கிறோம் தண்ணி அதாவது நம்ம வந்து ஒரு 2-2.5 தண்ணி அப்படி ஓடி இருந்தாலும் கரைச்சால் ஒரு 4 இன்ச்சு தண்ணி கரைச்சால் அதுல வந்து நிரந்தரமா ஓட்டி தரேன். எப்படியாவது காய்ச்சல் கரைச்சால் 4-3.5 இன்ச்சு தண்ணி கரைச்சால் நிரந்தரமா ஓட்டி அமைச்சு அவருடைய வயிறு பாய்ச்சல் ஏற்பட்டு கூட்டா போதுமா ஏற்படுத்தார ஏற்படுத்தி கரைச்சால் ஆடுவது என்று அமௌண்ட் கரைச்சால் அதுக்கான பொருளாதாரத்தை ஏற்படுத்தார மோட்டாருக்கு ஓட்டி விட்டுறப்ப ஓட்டி விட்டு கரைச்சால் ஓனுடைய கட்டுமனை எழுப்பி ஓனுடைய கட்டுமனை பிரச்சனை நிவர்த்தி பண்ணி தர. அதே உன்னுடைய குழந்தை முன் பகுதியிலிருந்து பின் பகுதியில் முன் பகுதியிலிருந்து அவருக்கு கரைச்சால் அவருக்கு 48வது நம்பர் முன் வச்சு கரைச்சால் ஒரு சீட் எடுத்து வர ஆடியோ மோசி கரைச்சால் உன்னுடைய குழந்தை என்னுடைய கட்டுமனை அன்னதானம் பண்றது பழைய கரைச்சால் செயல்படுத்தார். நான்கு தண்ணி ஓட்டி தர கரைச்சால் இதன் மாற்றம் இருந்தாப்பா 48 முன்னிருந்து 48 எடுத்து சொல்லப்பா. வெளிநாட்டு பொருளாதாரத்தோட தமிழ்நாடு செலவச்சாங்க. கரைச்சால் பலகலை பார்த்து மாதிரி ஒரு பேர் எந்த ஊர்ப்பா? ஆமா கருச்சாமி அப்படியா? ஆமா எந்த ஊரு? அப்படியா? நீ பார்த்து எந்த கூப்பிடணும்ப்பா. சரி அப்படி இருக்குமா? சரிப்பா. கரைச்சால் பலகலை பார்த்து மாதிரி ஒரு பேர் வடக்குநாடு போச்சு. வடக்குநாடு நம்மளும் தண்ணி அமைக்கலாம். போர் ஒன்று போட்டு பார்க்கலாம். ஒரு பேர் தொட்டி தர போச்சுப்பா. வாக்கு 1 வாக்கு 2 வாக்கு 3 பலகலை பார்த்து மறுபடியும் ஒரு பேர் எந்த ஊரு? எந்த ஊர்ப்பா? ஆமா கருச்சாமி ஆமா ஆமா அப்படி இருக்குமா? சரி சரிப்பா. பலகலை பார்த்து